நாங்கள் கேட்குற கோரிக்கை உண்டு. நாங்கள் சொல்ல விரும்பினால் கச்சதீப மீட்பம் என்று விஜய் சொன்னது வசனம் கோரிக்கை வந்து எங்களுக்கு அவர் தானே முடிவு கொடுக்கும். தொப்புக்கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் குழாய் கிணறு அடித்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் மீனவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவரினுடைய இந்த வெற்றி கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடினார்கள்? மீனவர்கள் ஒரு இலங்கை தமிழனாக திரு விஜய் அவர்களுக்கு விடுத்த கோரிக்கை என்ன? எதை அவர் நிறைவேற்ற வேண்டும்? இந்த கச்சதீவு பிரச்சனை தொடர்பாக மீனவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு எவ்வாறான விடயத்தை கூறினார்கள்? மீனவர்கள் அது தொடர்பாக என்ன எப்படி பார்க்கணும், இந்த வெற்றியை எப்படி பார்க்குறார்கள் என்று சொல்லி, அது மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த வெற்றியை எப்படி பார்க்குறார்கள் என்று சொல்லியும், இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் எப்படி வழங்கினார்கள் என்று சொல்லியும் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகின்றோம். வீடியோ யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். காக்கை தீவு மீன் சந்தை கடற்கரை அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து மீனவர்கள் வந்து இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னென்றால் விஜயகேட்ட தேர்தலில் பெரும்பான்மையான பெரு வெற்றியை பெற்றதுக்காக நாங்கள் மகிழ்ச்சியில் இளைஞர்கள் இந்த வெடி கொளுத்தி சந்தோஷமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்துக்கிறோம். இலங்கை யாழ்ப்பாணம் என்ற காக்கதீவு மார்க்கெட்டுக்கு முன்னால் இது ஆரம்பம் ஆகி கொண்டிருக்கின்றார். வெற்றி கொண்டாட்டத்தை வந்து இவர்கள் செய்கிறார்கள். இல்லை ஐயா, என்ன பார்க்குறீங்க? என்ன இது நடக்குது வெடியெல்லாம் வருது? இதில் வந்து இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆகினதுக்கு ஐயா வெற்றி கொண்டாட்டம் நடக்குது. நலத்திட்ட உதவிகள் செய்ய போயினோம். இங்கே ஸ்ரீலங்காக்கு கச்சதீவி பறக்க மாட்டேன். கச்சதீவு பறிக்க மாட்டேன். அது தெரியல. விஜய் வின் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமகனாக எப்படி பார்க்குறீங்க? எங்கட பொட்டியை தானே செய்திருக்கு, பரவாயில்ல. வட்டுக்கோட்டை பொட்டியை தானே செய்திருக்குது. ஆனால் ஒடியா பரவாயில்ல, நாங்கள் சப்போர்ட் பண்ண தானே வேணும். ஆனால் ஒடியா பரவாயில்ல, கச்சதீவை பறிக்க ஆகட்டா அனுபவ பாவம். கச்சதீவை பறிக்க ஆகட்டா சரி, பறிக்க ஆகட்டா சரி. எங்களுக்கு உதவி செய்யாடி பரவாயில்ல, எங்களுக்கு கரைச்சல் இருந்தால் சரி. ஆனால் நாங்கள் கட்ட சங்கீதா விட போகுது இல்லைன்னு தெரியல. பாவம் இல்லை. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க பொதுவாக? நல்ல இது திறமான வெற்றி இல்லை. இது இப்படி கிடைக்காது. 2 வருஷத்துக்குள்ள இப்படி முன்னேற்றம் பெறுமா? அதான் நம்ம என்ன வெடி கொளுத்துப்படுது என்ன தான் பார்த்தேன் நான். யாழ்ப்பாண தமிழெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தமிழக மக்களுக்கு? தமிழக மக்களுக்கு அவங்க 6 கோடி பேர் இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கருணாநிதி என்ன உண்ணாவிரதம் ஓடி ஒழிச்ச மாதிரி ஓடி ஒழியாமல் முன்னின்று எங்களுக்கு தமிழ் ஈழத்தை பெற்று திரட்டன். வேறு என்ன எங்களுக்கு எங்கட உரிமை வேணும் தானே. அப்போ அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்சா காணும். விஜய் தமிழகத்தை பெற்று தருவாருன்னு நம்புறீங்களா? விஜய் இப்போ தானே ஸ்டார்ட். இனி அவருக்கு சூடு பிடிக்கும். கருணாநிதி அப்படி இல்லை, ஓடி ஒழிச்ச ஆள் இல்லை. சும்மா பொய் இடத்துக்கு விஜய் கட்டாயம் செய்வார். நீங்கள் நான் நம்பியிருங்க. ஏன்னா அடி இஞ்சி இல்லை, அடி வட்டுக்கோட்டைகள் வருது. திருமணம் முடிச்ச சங்கீதா அதனுடைய கட்டாயம் நடக்கும். நீங்கள் இதண்டு இங்கே வரிக்கப்பட்ட ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர் மூலமாக இஞ்சியில் எடுத்து கொடுக்கின கமத்தொழில் சம்பந்தமான வரிக்கப்பட்ட ஆக்களுக்கெல்லாம் பம்பட்டிகள் அதெல்லாம் கொடுத்து விஜயமில் கொடுக்க போயினமா அதான் பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. செய்தி சேகரிக்க வந்திருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நடிகர் விஜய் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தா ஈழத் தமிழர்களுக்கு ஏதாவது நல்ல நடக்கும்? அவர் தானே முடிவு கொடுக்கும். சரி ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் வந்து வெகு விரைவில் வரப்போகிறேன். 107 ஆசனங்கள். ஈழத்தமிழனா இது எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் சொல்ல விரும்பினால் எங்கள் இலங்கை மக்களை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை நல்லபடியான முறையில் செயல்படுத்தினா சரி. அவ்வளோதான் எங்களுக்கு முக்கியம். முதலாவது காரணம் அதுதான் எங்களுக்கு. அதை விட நாங்கள் ஒரு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் எங்களுக்கு முக்கியமான செயல்பாடு. நீங்கள் சொல்லுங்க, இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? ஈழத்தமிழனா விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதை உங்களுக்கு என்ன கோரிக்கை உங்களுக்கு தெரியும்? கோரிக்கை வந்து எங்களுக்கு நல்லது செய்வோம் செய்யலாம், அவ்வளோ நல்ல. நடிகர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் கேட்குற கோரிக்கை உண்டு. எங்கள் ஈழ மக்களுக்கு நீங்கள் வென்று வந்தால் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆனால் அதை நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் ஒன்று மக்களுக்கு ஒரு தொண்டு செய்யுங்கோ என்று கேட்டுக்கொள்ளும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன நிறைய ஊடகங்கள் வந்திருக்கிறது. வேறு விடயங்கள் எல்லாம் இடம்பெறுது, வர விடயங்கள் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி நிச்சயம் தமிழர்களின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விசில் சின்னம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அங்கே விஜய் அவர்களுடைய புகைப்படம். அது மட்டும் இல்லை,
நலத்திட்ட உதவிகளுக்காக அரிசிகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். நலத்திட்ட உதவிகளை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் வந்திருக்கணும். மிச்ச பொதிகளை வந்து இப்போ கொடுக்க போறீங்க. அப்புறம் ஒரு நாளில் சொல்லி அவைக்கு அதுக்குரிய மாதிரி மிச்சாக்கத்தை பேரை எடுத்து போட்டு அந்த டேட்டுக்கு கூப்பிட்டு கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்த ஆட்களுக்கு குழு வட்டு கொண்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லை, எனக்கு தான் திட்டம் கணக்கு இருக்கு. இவ்வளோ நாள் நான் சும்மாவே எதுவும் உண்டாங்க கொண்டாச்சு விட மாட்டேன், செய்து கொண்டே இருப்போம். ஒரு 5 நலத்திட்ட உதவியை சொல்லுங்க. முதல் செய்த நலத்திட்ட உதவி நீங்கள் செய்ததோ இப்போ 300 ரூபாய் கொடுத்தான் பள்ளிக்கூடம், நெல்லியடி பள்ளிக்கூடத்தில் தெரியும். மற்றது அங்கால சாமான் கொடுத்துறாங்க, அங்கால ஃபுல்லாக சாமான் கொடுத்துறாங்க, முல்லத்தீர சாமான் கொடுத்தா மற்ற இனியாளுக்கு சாப்பாடு காசு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்டங்கள் இருக்குது. வெள்ளாமலுக்கு வந்தால் இன்னும் கூடும். எலெக்ஷனுக்கு வெள்ளாமலுக்கு இவ்வளோ கட்ட வேண்டாம். வெள்ளாப்புறம் இன்னும் நிறைய கட்டம் இருக்குது. நீங்கள் இனி அறிவியல் தண்ணி என்று சொல்லியிருக்கிறாங்க, கிணறு வேணும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு 3 மணி 4 மணி டைமுக்கு வந்து ஒரு குழாய் கிணறு அடித்து நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னட்ட முதலாவது கோரிக்கை அதான் வந்தது. அந்த 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 கோரிக்கையே நாங்கள் உடனடியாக இன்றைக்கு அதை செய்து கொடுக்க போகிறோம். செய்ய வேணும். ஒரு தண்ணி என்றது வந்து குடிநீர் என்றது வந்து ஒரு வீட்டு பாவனைக்கு எவ்வளோ என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே அந்த சேவையை நாங்கள் முதலாவதாக பெருமையாக செய்கிறதுக்கு இருக்கிறோம். எந்த பகுதி மக்களுக்கு அந்த உதவி கிடைக்கும்? யாழ்ப்பாண பகுதி மக்கள், யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதி மக்கள் ஒரு ஆள் வந்து வெண்டோடனே வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு வாக்கு கொடுத்துனாங்க, நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களோட வீட்டில் வந்து நாங்கள் தண்ணி தருவோம், உங்களோட வீட்டை கிணறு தருவோம், உங்களோட வீட்டில் தண்ணி எடுத்து நீங்கள் வீட்டு பாவனை எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். வணக்கம். இன்றைய தினம் எவ்வாறான விடயம் இடம்பெறுகிறது? நேற்றைய தினம் தேர்தல், அவர் 108 ஆசனங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்சமயம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில்? இலங்கையில் உள்ள முக்கியமாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தின் ரசிகர்கள் அதை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு. காக்கதீவு என்னும் இடத்துல மீனவர்கள், ஒட்டுமொத்த மீனவர்களும் விஜயற்ற வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தனியாளாக இருந்து 108 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையான அதிகூடிய பெரும்பான்மையை பெற்று முன்னிலையில் நிற்கிறார். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றது மக்களுக்கு எங்களால் இயன்ற சின்ன சின்ன பொதிகைகள் என்றால் நிவாரண பொதிகைகள், அப்படியான சின்ன சின்ன நன்கொடைகள் செய்யணும் என்று விருப்பப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து சில ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்டு அந்த இப்படியான ஒரு நல்ல விஷயமான நடக்கிற விஷயங்களில் நாங்களும் ஒரு இப்படியான விஷயம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருக்கிறீங்க? என்னை பொறுத்தளவில் விஜய் ரசிகர் என்று சொல்ல போனால் எல்லாரும் நாங்கள் பரம்பரையே விஜய் ரசிகர் என்றெல்லாம், அப்பா அம்மா அண்ணன் தங்க இப்போ நான் என்ற புள்ள அப்படி ஒரு ரசிகராக இருக்கிறோம். அவற்றை கதை பேச்சு அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஈழத்தமிழர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து எவ்வாறான விடயங்களை செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கு? அவர் தொப்புள் கொடி இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். அது உண்மையான கருத்து. தமிழ் உறவுகளை எப்போதும் கைய விட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாமல் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தானே ஈழத்தமிழருக்காக அவர் நிற்பார் என்று, அவருடைய அரசியல் கொள்கையில் முதல் கொள்கை சொன்னதே கச்சதீவை மீட்போம். உங்களுடைய கருத்து? கச்சதீவை மீட்போம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில் மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களோட ஜனாதிபதி இருக்கிறார் தானே, எங்களோட இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எங்களோட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார் தானே. அது எங்களுக்கு சொந்தமான இடம், அது அரசியல் மட்டமான பிரச்சனை, அதை அவர்களே பார்த்து கொள்ளுவார்கள். அங்கே இந்தியாவில் எல்லாரும் அரசியலுக்கு அப்படித்தான் கதைச்சு வந்தவர்கள். முழு பேரும் சீமாவில் ஒடிச்சு முழு பேரும் அரசியலுக்கு கட்சி தான் கட்சி வந்தது. ஒரு தெரிஞ்சறிவு தானே, அதை கட்சி கண்டு சாட்டுறதான் அரசியலுக்கு நாங்கள் நாங்கள் விரும்பல. அரசியல் கோட்பாடு கணக்கா அது நாங்கள் அளந்து பார்க்கல, அது அளவுக்கு இருக்குது. ஆனால் அரசியல் தந்திரோயம் எல்லாரும் கதைச்சு வாரது. அவர் இப்போ சில விஷயங்களை எங்களோட மண்ணில் இருந்து பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் ஒருத்தருக்கு தமிழ் மக்களுக்கு விளைவேற்படுமாக இருந்தால் அதுக்கு அவர் மாற்று வழி தெரிவிக்கத்தானே வேணும்.
கச்சேரியை தாண்டி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்கு. விஜய் வந்து முதலமைச்சராக வந்தா இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல ஒரு தீர்வு நாங்க நிக்கிறோம். இங்க முழு பேரும் போ இங்க கொஞ்சம் மௌனியா ரிங்கோ இங்க யாழ்ப்பாணத்துல இருந்து முழு பேரும் ஒரு கொஞ்சம் பேர் போது ரெடியா நிக்கிறோம். இந்த ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சராக அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களும் நம்புகின்றோம். இது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறீங்களா விஜய்? இது ஒரு கோரிக்கை என்ன இல்லை, கட்டாயமான முடிவு. ஏனென்றால் இரு தமிழர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராமல் அவர் தான் தீர்க்கலாம் முதலமைச்சராக. இவ்வளவு முதலமைச்சரும் அதுக்குரிய தீர்வு கிடைக்கல, இனியாவது கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இப்போ முதலமைச்சராகிறார். அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேரடியாக என்று சொல்லுங்க. நேரடியாக மூலமாக அவர் பார்த்தா இதை பார்க்கக்கூடும். நேரடியான விஷயமே இப்போ நாங்கள் கதைச்ச விஷயம்தான். கோரிக்கைகள் தமிழருக்கு ஒருபோதும் அவர் இடையூறாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமாக சொல்ல போனால் கடத்தொழிலாளர் ஒட்டுமொத்த கடத்தொழிலாளிகளுக்கும் ஏற்ற மாதிரியான முடிவு தான் எடுக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கிறது தமிழ் உறவுகள், எது செய்தாலும் பாதிப்பு ஏற்படாத முறையில் நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக இந்த கச்சதீவு சம்பந்தமாக அவர் பேசிய அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்கே இருந்து என்ன சொல்ல போறீங்க? அவர் அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து எத்தனை தமிழர் இருக்கிறோம்? சாதாரணமாக இப்போ இலங்கையில் வந்து எத்தனை தமிழர் வாழ்கிறோம்? உங்களுக்கு தெரியும் தானே, குடும்பத்தை தெரியும். இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் இருக்கிறோம்? ஒரு அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வந்து அவர் வச்ச கோரிக்கை வந்து கச்சதீவங்களுக்கு மீட்டு தர முடியும். அவரும் வந்து பெரும்பான்மையில் வந்து தமிழர்கள் கூட இருக்குது வேண்டி போட்டு சொல்லியிருக்காருன்னு இந்த கணக்கு நினைக்கணும். ஆனால் வந்து அவர் ஒரு இடத்துல இருக்க அவர் வந்து தண்டை வேலையை தான் செய்யத்தானே ஆகணும். எந்த ஊருக்கு நான் இருந்தால் நான் எந்த ஊருக்கு செய்கிற வேலையை முதல் செஞ்சால் தான் அடுத்த வேலையை அடுத்த ஊருக்கு இறங்கி பார்க்கலாம். அப்போ எந்த வேலையை நாம் போயிட்டு அடுத்த ஊருக்கு போய் முதல் வேலையை பார்க்கலாம் தானே. அப்போ முதல் வந்து பிரச்சனை கச்சதீவை மீட்டு தான் கொடுக்கணும். மீட்டு தந்ததுக்கு பிறகு இப்போ என்ன மீட்டு தந்ததுன்னு கேட்டாச்சா, ஆனால் மீட்டு கொடுத்தாச்சா? இல்லை. இனி வந்து அவர் ஏதாவது பார்த்து இப்போ எங்கட ஜனாதிபதி சொன்ன மாதிரி எங்கட ஜனாதிபதி வந்து ஒரு பிரச்சனையால் எங்கட ஜனாதிபதி பார்க்கவும் போயிருக்கார். கச்சதீவை பார்க்கவும் போயிருக்காரு. நீங்கள் விஜய் அவருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீனவர் சங்கம் சார்பாக வந்து என்ன சொல்றீங்களா? நாங்கள் மீனவர் சார்பாக வந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லாமல் அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் அவருக்கே இதை புரிந்து கொள்ளுவார். தொப்புள்கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால் நம்புகின்றோம். இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இப்படியான கொண்டாட்டங்கள் தேர்தலுக்கு அடுத்த நாள் இடம்பெற்றது. மக்கள் என்ன கோரிக்கையை வைத்தார்கள், இந்த கச்சதீவு பிரச்சனை தொடர்பாக மக்கள் கூறிய விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நடக்கிற தகவலை வந்து உங்களுக்கு வழங்கியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இப்படியான விடயங்கள் எது நடந்தாலும் உடனடியாக முந்திக்கொண்டு தகவலை என்னுடைய தளம் தரும். அந்த ரீதியில் இன்றைய தினம் குழாய் கிணறெல்லாம் அடித்து கொடுக்க போயிடுமா தண்ணி இல்லாத ஆக்களுக்கு. அது மட்டும் இல்லை நல்ல நலத்திட்ட உதவிகளும் செய்ய போயிடுமா. சரி மக்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கீழே கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி. அடுத்த காலையில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை மனதில்